விருதாச்சலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நெல் விற்பனை செய்ய வரும் விவசாயிகள் 4 நாட்களுக்கு மேல் காத்து கிடக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. குறுவை அறுவடை தொடங்கியுள்ள நிலையில் விருதாச்சலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு நாளொன்றுக்கு 20,000 மூட்டை நெல் விற்பனைக்காக கொண்டுவரப்படுகிறது. இந்நிலையில் எடை போடும் பணியாளர்களின் எண்ணிக்கை மிகவும் குறைவாக இருப்பதால் தினமும் 7,000 மூட்டைகளே எடை போடப்படுவதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். எடை போட காலதாமதம் ஏற்படும் பட்சத்தில் நெல் மூட்டைகளை அடுக்கி வைக்க போதிய இடவசதி இல்லை எனவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விற்பனைக்கு வரும்பொழுது எடை பணியாளர்களுடைய ஆள் பற்றாக்குறை காரணமாக எடை போடாமல் ஒரு நாளைக்கு 7,000 மூட்டை மட்டும்தான் எடை போட்டுட்டு இருக்கிறாங்க. அதனால் வரக்கூடிய மூட்டைகள் வறுத்து அதிகமாகி ஸ்டாக்கில் இருக்குது. டெய்லி இருக்கிறதுனால விவசாயி கொண்டு வர நெல் கிட்டத்தட்ட 4 நாள் 5 நாள் தேங்கி போகிறதுனால விவசாயிகளுடைய மனநிலை பாதிச்சு போய் வந்த விலைக்கு விட்டுடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் விவசாயிகள் மனநிலை உருவாகுது. அப்படி உருவாகிறதுனால வியாபாரிகள் விலையை படுஅடியாக 650 ரூபாய்க்கும் 700 ரூபாய்க்கும் விலையை போடுறதுனால வந்த விலைக்கு விட்டுட்டு போகிறதுனால விவசாயிகளுடைய வாழ்வாதாரமும் மனநிலையும் பொருளாதாரம் பாதிக்குது. பாதுகாக்கக்கூடிய அரசு கிட்டங்கி கட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த கிட்டங்கியில் விவசாயி தன்னுடைய விளைபொருளை வைத்து கொண்டு அதை விற்பதற்கான வாய்ப்பு இல்லாமல் அந்த கிட்டங்கி என்பது வியாபாரிகளுடைய ஆக்கிரமிப்பிலே இருந்து கொண்டிருப்பதனால விவசாயிகளுடைய நெல் மூட்டைகள் நனைந்து பாதிப்படைந்து விவசாயத்தை பாதிப்பாகி மன உளைச்சலுக்கு ஆளாகி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையாக விருத்தாச்சலத்தினுடைய மார்க்கெட் கமிட்டி நிலைமை இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் அவங்க விளைய வைத்த நெல்லினுடைய விலை என்பது அரசு அறிவிச்சிருக்கிற குவிண்டால் 1180 கூட அவர்களால் வாங்கி கொள்ள முடியவில்லை.